மக்களே, சற்றுமுன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. சொந்தமாக தொழில் தொடங்கும் நபர்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் 3 லட்சம் வரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பை மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஜமீனே இல்லாம எந்த திட்டமும் 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதற்கான நிபந்தனைகள் என்ன மற்றும் என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்றக்கூடிய தகவல் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பும் நபர்கள் பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா மூலம் ரூபாய் 3 லட்சம் வரை கடன் பெறலாம். இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் கடன் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மக்களின் வாழ்க்கையையும் பொருளாதார நிலைமையையும் மேம்படுத்த இந்திய அரசும் மாநில அரசுகளும் பல வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அனைத்து பிரிவும் மக்களுக்கு பிரத்யேகமாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. விவசாயம், மூத்த குடிமக்கள், பெண் குழந்தைகள், அமைப்புசாரா துறை தொழிலாளர்கள் என அனைவருக்கும் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அப்படிங்கிற திட்டங்களின் ஒரு அற்புதமான திட்டம்தான் பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி 2023ஆம் ஆண்டு தனது பிறந்தநாளான செப்டம்பர் 17 அன்று இந்த திட்டத்தை தொடங்கினார். இந்த திட்டம் யாருக்கு பயனளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பும் நபர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு நபர் சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பினால் இந்த அரசாங்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 3 லட்சம் வரை கடன் பெறலாம். இந்த திட்டத்தின் கீழ் எந்த உத்தரவாதமும் இல்லாமல் கடன் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த திட்டத்திற்கான அரசாங்கம் 18 தொழில்களை நிர்ணயித்துள்ளது. இந்த திட்டத்தின் பலன்களை பெற அவற்றின் ஏதாவது ஒரு தொழிலுடன் பயனாளி இணைந்திருக்க வேண்டும். விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் கொல்லார், நவிதர், முடித்திருத்துபவர்கள் மற்றும் செருப்பு தைப்பவர் போன்ற பாரம்பரிய திறன்களை கொண்ட கைவினையாளர்களுக்கு பல சலுகைகள் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் அரசாங்கம் 18 பாரம்பரிய திறன்களுக்கான திறமையான தொழில்களை சேர்த்துள்ளது. இந்த நாடு முழுவதும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள கைவினையாளர்களுக்கு உதவும். இந்த திட்டம் மூலம் யாரெல்லாம் பயனடைவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தச்சர், படகு கட்டுபவர், கொல்லர்கள், பூட்டு செய்யும் தொழிலாளர்கள், பொற்கொல்லர்கள், குயவர்கள், சிற்பிகள், கொத்தனார்கள், மீன்பிடி வலை தயாரிப்பாளர்கள், தூஸ்கிட் தயாரிப்பாளர்கள், கல் உடைப்பவர்கள், செருப்பு தைப்பவர்கள், காலணி தயாரிப்பவர்கள், கூடை, பாய், துடைப்பம் தயாரிப்பாளர்கள், பொம்மை மற்றும் பிற பொம்மை தயாரிப்பாளர்கள், பாரம்பரிய முறையில் நவிதர்கள், மாலை தயாரிப்பாளர்கள், சலவை செய்பவர்கள், தையலர்கள். இத்திட்டத்தின் விண்ணப்பிப்பது எப்படி? நீங்கள் எந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள்? உங்கள் வயது 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டதாக இருந்தால் முதலில் உங்கள் அருகிலுள்ள ஜனசேவா மையத்தில் செல்ல வேண்டும். இங்கு தொடர்புடைய ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு ஆவணங்களை அனைத்தும் சரியாக இருந்தால் உங்கள் விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும். மக்களே, PM விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் பயனாளர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சொல்றேன். பயனாளர்களுக்கு ரூபாய் 500 உதவித்தொகை வழங்கப்படும். கருவிகள் வாங்க ரூபாய் 15,000 முன்பணம் வழங்கப்படும். பிணையம் எதுவும் இல்லாமல் ரூபாய் 1 லட்சம் கடன் வழங்கப்படும். இதை பயனாளர்கள் 18 மாதங்களில் திரும்பிச் செலுத்த வேண்டும். எதிர்காலத்தில் பயனாளர்கள் இன்னும் அதிக பணத்தை பெற முடியும். ஊக்கத்தொகை போன்ற வசதிகளுக்கு பயனாளர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க. Thank you for watching.